எகிப்தியர்களுக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிடுச்சு. அப்படின்னா நம்மளை பின்தொடர்ந்து வருகிற சக்திகள் நம்மளை தொடாதபடிக்கு ஆவியானவர் அவர்களை நிறுத்தி வைப்பா. அவனுக்கு நமக்கு நடுவாக ஆவியானவர் நிற்பா. அவர்களுக்கு நமக்கு நடுவாக அவர் தன்னுடைய தூதனை நிறுத்துவார். அந்த சேனைகள், அந்த ரதங்கள் அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 430 வருஷமாய் அடிமைப்படுத்தி வைத்திருந்தவன் இப்ப சொல்லுகிறான், இத்தனை வருஷம் நீ ஏன் அடிமையா இருந்த, நான் நினைச்சதெல்லாம் நீ செஞ்ச, இன்னைக்கு நீ விடுதலையாகி போயிட்ட, ஆனா நான் விட மாட்டேன், நான் தொடர்ந்து வருவேன், உன்னை பிடிப்பேன், இன்னும் என் ஆசையை உன்னை வச்சு நான் நிறைவேற்றுவேன் சொல்லி கொண்டு வந்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லிட்டாரு, இதுவரைக்கும் ஸ்தோத்திரம் நீ அவனுடைய வாழ்க்கை நீ விரும்பினது செஞ்ச, ஆனா இப்போ இவன் என் பிரசனத்துக்குள்ள வந்ததுனால, என் கண்ட்ரோல்ல வந்ததுனால, என் ஆளுகைக்குள்ள வந்ததுனால, என்ன சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டதுனால, என் வார்த்தையை விசுவாசித்ததுனால இனி நீ இவனை தொட முடியாது.